ஹாய். நான் என் சிஸ்டர்ஸோட சேர்ந்து போட் ஹவுஸ் கேரளாக்கு போயிருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த இடம் வந்து நல்லா காம்பேக்டாக நல்லா நீட்டாக க்ளீனாக இருந்தது. இதோட ரெண்ட் வந்து 2000 தான் ஆச்சு பர் கப்பல். ஆனால் பிளேஸ் வந்து நல்லா நீட்டாக காம்பேக்டாக நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. நமக்கு வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால இந்த இடம் வந்து க்ளீனாக இருந்ததுனால ஓகே தான். நாங்கள் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட போயிட்டோம். கேரளா வந்துட்டு கேரளா பிரியாணி சாப்பிட்லன்னா எப்படி, அதனால கேரளா பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். கொஞ்சம் இனிப்பாக தான் இருந்துச்சு, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் நேராக வந்து போட்டிங் போயிட்டோம். போட்டிங் வந்து இது காமன் போட்டிங் தான். எல்லாருக்குமே வந்து காமனாக இருந்தது. பர் ஹெட் 500 சார்ஜ் பண்ணாங்க. இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் to 3 ஹவர்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ரவுண்ட் போயிட்டு எல்லா பிளேஸும் காட்டிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. நல்லா இருந்தது. என் கூட வந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த தண்ணியில் அப்படியே போட்டிங் போகிறது வந்து கொஞ்சம் மயக்கமாக இருந்தது. எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. உங்களில் யாருக்காவது அந்த மாதிரி போட்டிங் போகும்போது மயக்கம் வருமா இல்லை வாமிட் வரும்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள். நான் அங்கே வந்து ரீல்ஸ் எடுத்துட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன். செம்மையாக இருந்தது பிளேஸு. இந்த பிளேஸில் வந்து ரீல்ஸ் எடுத்துக்கிறதுக்கு சூப்பராக இருந்தது. அதனால நான் வந்து இந்த ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். இந்த போட் வந்து என்னன்னு தெரில, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு. சில பேர் வந்து இது நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொன்னாங்க. இது அது இதுதானான்னு தெரியல கன்ஃபார்மாக. ஆனால் அங்கே இருக்கிறவங்களாம் அப்படி தான் சொன்னாங்க, நீர்மூழ்கி கப்பல் அப்படின்ட்டு. இது பார்த்தீங்களா, இது வந்து செம்மையாக இருந்தது இது பார்க்கறதுக்கு. இது கம்ப்ளீட் ஏசி ஃபுல்லாக. இது வந்து ஷூட்டிங்காக மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஷூட்டிங்க்கு ஏதாவது சாங்க்கு அந்த மாதிரி வந்து ஆக்ட்ரஸ் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து இந்த போட்டிங் வந்து மோஸ்ட்டாக கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் நேராக நாங்கள் வந்து போட் ஹவுஸ் ஸ்டே பண்ணலான்ட்டு போயிட்டோம். நிறையா போட் பார்த்தோம். எல்லாமே எங்களுக்கு வந்து எதுவுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இது நாங்கள் ஸ்டே பண்ண போகிற போட் கிடையாது. இதில் வந்து மேலே எதுவுமே இல்லை, மாடியும் இல்லை, கீழே மட்டும்தான். ஆனால் நாங்கள் ஸ்டே பண்ணுறதுல வந்து மாடியிலையும் இடம் இருந்தது. அதனால வந்து மேலே ஒரு ஹால் மாதிரி இருந்தது. அதனால எங்கள் 3 ரூமு ப்ளஸ் ஹால் இருந்ததுனால எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு செலக்ட் பண்ணிட்டோம். உள்ள செம்மையாக இருந்தது. வெளியில் பார்க்குறதுக்கு உள்ளே பார்க்குறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் நீங்களே பாருங்கள். நாங்கள் 3 பேர் வந்தோம். 3 பேருக்குமே சேம் பேட்டர்ன் தான் ரூமு. 3 ரூம் நல்லா கரெக்டாக இருந்தது எங்களுக்கு. மேலே வந்து ஒரு பெரிய ஹால் கொடுத்துருந்தாங்க. அங்கே தான் வந்து சாப்பிட்றதுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்றதுக்குலாம் அங்கே தான் அரேஞ்ச் பண்ணாங்க. 3 இதுக்குமே வந்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கேட்குறோமோ அது மோஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க.
சில ஐட்டம்ஸ் வந்து அவங்களோட ரெகுலர் ஐட்டம்ஸாக இருக்கும், அதெல்லாம் வந்து அவங்களே தருவாங்க. அது இல்லாமல் நாங்கள் என்ன கேட்குறோமோ அது எக்ஸஸாக தருவாங்க. நல்லா இருந்தது, சாப்பாடுலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்ற சாப்பாடு வீடியோலாம் இன்னும் எடுக்க முடியல அப்போ எங்களால். இங்கே வந்து நைட் டைமில் வந்து நல்லா வைப் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்தது. ஸ்பீக்கர்லாம் வச்சு செம்மையாக வந்து செட் பண்ணியிருந்தாங்க, பாட்டெல்லாம் போட்டு செம்மையாக இருந்தது. இங்கேருந்து வெளியில் வியூலாம் சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. எங்களை வந்து ஒரே பிளேஸில் தான் ஆனால் நிற்க வச்சுருந்தாங்க. ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் வந்து ஒரு 2 hours மட்டும் போட் வந்து ரவுண்ட்ஸ் கூட்டிகிட்டு போனாங்க. மற்ற டைம் எல்லாம் வந்து நாங்கள் ஒரே பிளேஸில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். போட் ஹவுஸ்னாவே அப்படி தான் இருக்குமா, அவங்க ஒரு 2 hours மட்டும்தான் ரைட் கூட்டிகிட்டு போவாங்க. மற்ற டைம்லாம் வந்து அப்படியே தான் நம்மளை வந்து ஒரே பிளேஸில் தான் வச்சுருப்பாங்க. அங்கேருந்து நமக்கு பார்த்தா என்னென்ன போட் ஹவுஸ்லாம் இருக்குது, நம்ம சரௌண்டிங்ஸில் வந்து யாரெல்லாம் இருக்காங்க, அந்த போட் ஹவுஸில் எங்கெங்கே போகுது, அது எல்லாமே வியூ நல்லா தெரியும். அது இல்லாமல் நிறைய ஃபிஷ்லாம் வந்து இருந்தது. அந்த ஃபிஷ்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸ்னேக் கூட இருக்கும், இந்த இடத்துலலாம் ஸ்னேக் கூட இருந்தது நிறையா. அதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு பேசிட்டு இருந்தோம். பாருங்க, அந்த போட்டிங்ஸ்லாம் வந்து மாடியில் வந்து எதுவுமே இல்லை, இதில் மட்டும்தான் மாடியில் பிளேஸ் இருந்துச்சு. அதனால இது வந்து 3000 சொன்னாங்க பர் கப்பல். அது இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். மடியை பிரிந்து இப்படி வாழ இதயம் தொலைந்து போனேன், மனிதனாய் இருந்து பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பறந்து பறந்து. இந்த இடம் செமையா இருக்குல்ல, இது கொஞ்சம் ஹிடன் பிளேஸா இருந்தது. நாங்க தங்கியிருந்த போட் ஹவுஸ்க்கு பக்கத்துல வந்து ஒரு ஏரி மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. அது உள்ள போய் பார்க்கணும், என்ன போய் பார்த்துட்டு வாங்க, ஆனா இருட்டுறதுக்குள்ள வந்துருங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. அங்கதான் போயிட்டு இருக்கோம். அங்க போகும்போது செம்மையா இருந்தது அந்த பிளேஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சன்செட் டைம் வேறையா, செம்மையா இருந்தது. அங்க நின்று போட்டோஸ்லாம் எடுத்துட்டு அங்கே வியூ பார்த்துட்டு அங்கே வந்து கொஞ்ச நேரம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு பேசிட்டு விளையாண்டுட்டு வந்தோம். செம்மையாக இருந்தது பிளேஸு. கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கெலாம் போய் விசிட் பண்ணோம். ஆனால் ஏன்னு தெரில, இந்த இடத்துல வந்து நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். இது கொஞ்சம் இன்டீரியராக போகிறதுனால யாரும் இல்லை போல். இங்கே வந்து மோஸ்ட்டாக நாங்கள் தான் இருந்தோம். அப்புறம் வந்துட்டோம், அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து நல்லா பக்காவாக ரெடி ஆகிட்டு ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு நேராக நாங்கள் வந்து மெட்ரோ ட்ரெயினில் ஏறிட்டோம். அங்கேருந்து நேராக லூலு மாலுக்கு தான் போனோம். எனக்கு இதுதான் வந்து மெட்ரோ ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. நான் இதுக்கு முன்னாடி போனதில்லை, நல்லா இருந்துச்சு அங்கே ட்ராவல் பண்ணுறது. லூலு மால்லேருந்து செம்மையாக இருந்ததுங்க, பயங்கரமாக இருந்தது. அங்கே வந்து நாங்கள் எதுவும் ஷாப்பிங்லாம் பண்ணல, ஜஸ்ட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பீஸா சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.